இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing. ஸோ drawing அப்படின்னா என்ன? பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ஓனர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக அமௌண்ட்டை எடுக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? drawing சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் அது பிஸ்னஸுக்கு ஒரு லாஸ் இல்லையா? ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸுக்கு ஒரு இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஏன்னா ஓனர் எடுத்தாங்க இல்லையா அந்த drawing அமௌண்ட்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெனிஃபிட். ஓகே, ஸோ ஆனால் ஓனரை பொறுத்தவரை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுதான். ஸோ இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing இன்டைரக்ட் இன்கம் பிஸ்னஸுக்கு. ஓகே, அண்ட் அதர் ஹேண்ட் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ஓனர். ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing வந்து drawing அக்கௌண்ட்டோட ஆட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலி ரெண்டையுமே ஆட் பண்ணி கேபிட்டல் அமௌண்ட்டோட டிடெக்ட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வரும். அசட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் அது எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு. ஓகே, லைபிலிட்டி சைடில் drawing அக்கௌண்ட்டோட ஆட் ஆகி ஃபைனலாக கேபிட்டலேருந்து டிடெக்ட் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கண்ணா. ஃபர்ஸ்ட் drawing ஒரு 500 இருக்குன்னு வைங்களேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing வந்து 500. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எவ்வளோ வருது? 1000. ஸோ இப்போ கேபிட்டல் ஒரு 10,000 வைங்களேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing ப்ளஸ் drawing-ஐ இந்த கேபிட்டலோட டிடெக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வருது? 1000. அப்போ 10,000 மைனஸ் 1000 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9,000. ஸோ 9,000 இங்கே நம்ம போட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் படி ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிரெடிட் சைடு இருக்குங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் drawingன்றது என்ன ஆகுது? ரெஸ்பெக்டிவ் வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ கிரெடிட் சைடு ஆட் ஆகும்போது ட்ரேடிங்கில் டெபிட் சைடு போடணும். ஸோ டெபிட் சைடு நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அப்படின்றது நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த ரூல் படி கிரெடிட்டில் ஆட் ஆனால் டெபிட் சைடு தானே வரணும். ஏன் நீங்கள் வந்து கிரெடிட் சைடு போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். இதில் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே கேபிட்டல்லேருந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ கேபிட்டல்லேருந்து டிடெக்ட் ஆகுறனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கிரெடிட்டில் மைனஸ் ஆகுதுங்களா. அப்போ கிரெடிட்டில் மைனஸ் ஆகும்போது எந்த சைடு போடுவீங்க? கிரெடிட் சைடு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கிரெடிட் சைடு போட்டிருக்கேன். சரிங்களா? ஆக மொத்தம் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawingன்றது ஒரு இன்டைரக்ட் இன்கம். ஸோ அதனால் கரெக்டாக இந்த இன்டைரக்ட் இன்கம் சைடு உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் கேபிட்டல்லேருந்து டிடெக்ட் பண்ணியிருக்கேன். அனதர் மெத்தட் பாருங்கள். இப்போ கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது இது பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஆனால் இந்த ரெஸ்பெக்டிவ் லெட்ஜரோட அது என்ன ஆகுது? ஆட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10,000 ப்ளஸ் 1,500 11,500. அப்போ இந்த கிரெடிட் சைடில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் எந்த சைடு போடணும்? டெபிட் சைடு போடணும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த drawing இருக்குது பாருங்களேன், அது என்ன ஆகுது? இங்கே மைனஸ் ஆகுதுங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing மைனஸ் ஆகுதுங்களா. 11,500லேருந்து 500 டிடெக்ட் பண்ணும்போது 11,000 உங்களுக்கு வேல்யூ காமிக்குது. ஸோ கிரெடிட் சைடு வேல்யூ மைனஸ் ஆகும்போது கிரெடிட் சைடு போடணும். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing நான் கிரெடிட் சைடு போட்டிருக்கேன். ஓகே.